எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீ காலாட்குள்ளே ஓடும் பொழுது உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு கூட எப்படி ஓடுவாய்? சமாதானம் நிறைந்த தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடுவாயானால் யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது நீ என்ன செய்வாய்? இந்த வார்த்தை, இந்த வார்த்தையினுடைய துவக்கத்தை, இந்த வார்த்தையினுடைய உள்ளான அர்த்தத்தை சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கிறது தான் வாழ்க்கை என்பது. வாழ்க்கைனா என்ன? பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்கிறது தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில சில பேர் பிறக்கிறதும் தெரியல, இறக்கிறதும் தெரியல. சில பேர் பிறந்தவர்கள் மிகுந்த உயரத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிறந்தவர்கள் தனக்கும் பிரயோஜனம் இல்லாம, தன் குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறாங்க. ஆனா சில பேர் தான் பிறந்ததனுடைய நோக்கத்தை அறிந்து சில பேர் செயல்படுறாங்க. தன்னுடைய பிறவினுடைய அந்த வாழ்க்கையினுடைய பயனை தன்னுடைய குடும்பத்திற்கு கொடுக்கிறார்கள். நீங்கள் எப்படி இருக்க போறீங்க அப்படின்னு தீர்மானிச்சிட்டீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த நிலையில இருந்து இன்னொரு படி மேல போகணும், இந்த நிலையில இருந்து இன்னும் கொஞ்சம் நான் மேல போகணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா அப்ப வேதம் சொல்லுகிறது, இந்த நிலையில இருக்கும் பொழுதே உன்னை சுத்தி நடக்கிற சம்பவங்கள், உனக்கு ஏற்படுகிற போராட்டங்கள், உனக்கு வருகிற பிரச்சனைகள் உன்னை சோர்வடைய செய்யும் என்று சொன்னால், நீ போக விரும்புகிற உயரத்தில் குதிரைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. என்ன ஓடுது? நீ போக வேண்டிய உயரத்தில் என்ன ஓடுது? குதிரை ஓடுது. இப்ப உன்னோடு கூட மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். மனிதன் ஓடும் பொழுது, மனுஷன் கூட ஓடும் பொழுது, ஐயோ என்னால முடியல, என்னால சமாளிக்க முடியல, என்னால ஒண்ணும் பண்ண முடியலன்னு சொல்லி நீங்க சொல்றீங்கன்னா, நீங்க முன்னுக்கு போகணும்னு விரும்புறீங்களே, மேல ஏறி வரணும் நீங்க விரும்புறீங்களா? நீங்க விரும்பும் பொழுது அந்த மேல கொஞ்சம் அப்படி உயர்ந்து பாருங்க, அங்க உன்னை விட வேகமா குதிரை ஓடிட்டு இருக்குது. அந்த குதிரை கூட நீ ஓடணும்னா எப்படி ஓடுவேன்? அல்லேலூயா. காலாட்களோட மனுஷன் கூட ஓடும் பொழுதே, இந்த தளத்துல நீ நின்று கொண்டிருக்கும் பொழுதே உனக்கு இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியலன்னா, காலாட்களோட ஓடும் பொழுதே நீ இழந்து போவா என்று சொன்னால் குதிரைகளோடு கூட எப்படி ஓடுவாய்? சமாதானம் நிறைந்த தேசத்திலேயே அடைக்கலம் தேடுவாய் என்று சொன்னால் யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது என்ன செய்வான்? ஆமென், அல்லேலூயா. அப்ப என்ன அப்படின்னா, எப்பவுமே அப்படியே சாப்பிட்டு நிம்மதியா படுத்து அப்பாடா வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து டயர்டா படுத்து தூங்குற பாரு, அந்த நிலைமைக்கு மனுஷன் முன்னேற விரும்புகிறவன் அந்த ஒரு நிலைமைக்கு வரக்கூடாது. எப்படி படுத்த வேலைக்கெல்லாம் போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நிம்மதியா படுத்து தூங்கலாம். ஆனா முன்னேற விரும்புகிறவன், நான் முன்னேறிட்டேன், நான் கத்துக்கிட்டேன், நான் தேறிட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடாது. அவன் எப்படி என்று சொன்னால், அவன் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், அவன் தேறிக்கொண்டே இருக்கணும். எப்ப பார்த்தாலும் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறவன் தான் முன்னுக்கு வருவான். அப்ப இந்த வார்த்தை தான் சொல்லி தருது, நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்னு நினைக்காத, நான் முன்னுக்கு வந்துட்டேன்னு நினைக்காத, அவ்வளவுதான் நான் தேறிட்டேன்னு நினைக்காத. இல்ல, நீ முன்னுக்கு வந்துட்ட அப்படின்னா நீ இதுல இருந்து இன்னொரு படிக்கு மேல போக போற. அப்ப இன்னொரு படிக்கு நீ மேல போகும் பொழுது உனக்கு இந்த பிரச்சனையை தாங்க முடியலன்னா, அங்க பாரு, அங்க யானை இருக்குது, குதிரை இருக்குது, எல்லாமே அங்கதான் இருக்குது, அதிவேகமா ஓடிட்டு இருக்குது. உன்னை விட திறமையானவன், உன்னை விட அதி புத்திசாலி அங்க இருக்கிறான், அவன் எப்படி நீ சமாளிக்க போற? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒண்ணு செய். என்ன செய் அப்படின்னா, இப்ப நீ ஓடிட்டு இருக்கு இல்லையா, ஓடும் பொழுது உனக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, உனக்கு முன்னால இந்த பிரச்சனை சமாளிக்க முடியும்னு சொல்றியா, இந்த பிரச்சனைகள் உனக்கு ட்ரைனர், உன்னை பயிற்சிவிக்கிற பயிற்சியாளர்கள், உனக்கு யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ, அது உங்களுடைய வேலையா இருக்கட்டும்,
இல்ல உங்களுடைய குடும்பமா இருக்கட்டும், அது என்ன வேணா இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஊழியத்தை சேர்த்து சொல்றேன், எது வேணாலும் இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது உனக்கு பிரச்சனை கொடுக்கிற, உனக்கு பிரச்சனையா இருக்கிற மனிதர்கள், உன்னுடைய முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கிற மனிதர்கள் எல்லாம் உன்னை அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு நீ போகும்படியா உன்னை தயார்படுத்துகிற பயிற்சியாளர்கள். அல்லேலூயா. அப்படி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாம் கோவப்படக்கூடாது. யார் நமக்கு நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிறாங்களோ, யாருக்கு நம்ம பிரச்சனை, யாரால நமக்கு பிரச்சனை கொடுக்குறாங்களோ அதிகமா, அவங்களை பார்த்து நம்ம கோவப்படக்கூடாது. அவங்க எப்படி பார்க்கணும்? they are trainers. அவங்க என்ன ட்ரைன் பண்றாங்க, அவங்க என்ன பயிற்சிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா நான் முன்னேறதுக்கு பயிற்சிக்கிறேன். அதனாலதான் போன வாரம் சொன்னேன், இதெல்லாம் உங்களுக்கு அனுபவங்கள். இந்த அனுபவம் தான் உங்களுக்கு நாளடைவில் உங்களுக்கு வெற்றியா மாறும், பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளா மாறும். பணம் உங்களுக்கு சம்பாதித்து தரக்கூடிய அனுபவங்களா இந்த அனுபவங்கள் மாறும். அதனால நீங்க யார் மேல என்ன பண்ணக்கூடாது? கசப்பை வச்சுக்கூடாது, கோபத்தையும் வச்சுக்கூடாது. உங்களுடைய பேசிட்டாங்களா, உங்களுடைய பண்ணிட்டாங்களா, நம்மளுடைய முன்னேற விட மாட்டாங்களா, தடை பண்றாங்களா, அப்படி they are trainers only. they are trainers only. நான் மேல போயிட்டே இருக்கணும். அவங்க இந்த காலகட்டத்துல அவங்க வந்து என்ன ட்ரைன் பண்றாங்க. எங்க அப்படின்னா நான் இன்னும் போக வேண்டிய தூரத்துக்கு என்ன ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு நான் திக்கி திணறக்கூடாதுல்ல. நம்ம என்ன பண்ணக்கூடாது? அங்க போயிட்டு அந்த மேலான உயரத்துக்கு போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? திக்கி திணறக்கூடாது இல்ல. அந்த மாதிரி பிரச்சனை வந்தோடனே, ஓ நான் ஏற்கனவே அங்க பாத்துட்டேன், அந்த பிரச்சனை ஏற்கனவே என்ன பண்ணிட்டேன், அதை நான் பாத்துட்டேன், சோ இதை நான் ஈஸியா சமாளிப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் இல்லையா? அல்லேலூயா. அதனால அவங்க நம்ம ட்ரைன் பண்றாங்க. அவங்களால நம்ம என்ன பண்றாங்க? அங்க உனக்கு இதை விட பயமான பிரச்சனை எல்லாம் காத்துட்டு தம்பி, இங்கே நீ ட்ரைன். அந்த நம்முடைய சமகாலத்துல நம்மோடு கூட இருக்கிற கான்டெம்பரரின்னு சொல்லுவாங்க. அந்த சமகாலத்துல நம்மோடு கூட இருக்கிறவர்கள் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க மேல என்ன பண்ணக்கூடாது? நம்ம கோபத்தை வச்சுக்க கூட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ட்ரைனர். ட்ரைன் பண்றவன் அப்படியே தான் இருப்பான், நம்மள ட்ரைன் பண்றவன். ஆனா ட்ரைனிங் எடுத்தவன் மேல போயிட்டே இருப்பான். அதனால நீங்க வந்து பயிற்றுவிக்கிறவர்களா இருக்காம பயிற்சி பெறுகிறவர்களா நீங்கள் இருக்கணும். எப்படி இருக்கணும்? பயிற்சி பெறுவர்களா இருக்கணும். அந்த குதிரைகளோடு ஓடுவதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது, குதிரையை விட நீ வேகமாய் ஓட வேண்டும் என்று சொன்னால் ஒரு காரியத்தை நீ செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்வோம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரம் 44 இருந்து 46 வரைக்கும் வாசிக்கலாமே. இங்க மொத்தம் குதிரையை விட அதிகமா ஓடுறான். எதனால ஓடுறான் அப்படின்னு பார்ப்போம். 7ஆம் தரம் இவன் சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்று சொன்னான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாயை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்லும் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்த பெருமழையை உண்டாக்கிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். கர்த்தருடைய கை, நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையை கவனிங்க. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை, அப்படின்னா தன் இடுப்பை டைட்டா கட்டிக்கிறான். தன்னுடைய அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். அல்லேலூயா. இப்போ ஆகாப் என்ற, நான் சொல்ற மாதிரி என்ன சம்பவம் சொல்ற பாருங்க. ஆகாப் என்ற ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவின் காலத்துல எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அந்த எலியா என்ற தீர்க்கதரிசி அவர் சொல்றாரு, ஆகாவை பார்த்து சொல்றாரு, ராஜாவே, என்னுடைய வார்த்தையை அன்றி இந்த பூமியில மழை பெய்யாது. எத்தனை நாள்? 3 வருஷம் மழை பெய்யாது. நான் சொன்னாதான் மறுபடியும் மழை பெய்யுன்ற. அதே போல 3 வருஷம் ஆயிருது, மழை பெய்யல. தேசம் முழுக்க பஞ்சம். கர்த்தரை வணங்கக்கூடிய ஜனங்கள் யோசேபேல் என்கிற ஆகாபினுடைய மனைவியாகிய யோசேபேல் என்கிற அந்த ராணியினாலே அவள் பாகாலை வணங்கிக் கொண்டிருந்தாள். பாகாலுக்கு வைராக்கியம் காட்டும்படியாக
இஸ்ரவேலை கர்த்தரை வணங்கி கொண்டிருந்த ஜனங்களை பாகாலை வணங்கும்படியாக அவள் எழுப்பி விட்டார், திருப்பி விட்டார். ஜனங்களும் கர்த்தரை வணங்குவதை விட்டுவிட்டு பாகாலை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். எலியா என்கிற தீர்க்கதரிசி பார்த்த கர்த்தரை வைராக்கியமா இருந்தான். அது ஒரு வார்த்தை, ஒரு எனக்கு பிடிச்சமான வார்த்தை. எலியா போய் சொல்ல ஒரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எல்லாரும் மோசமாயிட்டாங்க, உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், நான் தெரிந்து கொண்ட ஜனம், எனக்கு சொந்தமான ஜனம் சொல்லிட்டு நீங்க பெருமையா பேசிருப்பீங்களே. என் ஜனங்கள் எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வருவார்கள், நான் எங்களுக்கு அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க ஆண்டவரே. இஸ்ரவேல் மொத்தம் மோசமா போயிடுச்சு ஆண்டவரே, மொத்தம் பண்ணிடுச்சு. பாகாலை வணங்கும்படியாக திரும்பி போய் விட்டார்கள். அந்த ராணிக்கு பயந்து கர்த்தரை வணங்கினா வெட்டி போட்டுருவாங்க, அதனால பயந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டவர்கிட்ட எலியா சொன்னார், ஆண்டவரே நான் ஒருவன் மாத்திரம் இருந்திருக்கிறேன், அல்லேலூயா, என் உயிர் போனாலும் சரி நான் அந்த பாகாலை வணங்க மாட்டேன், கர்த்தருக்கு தான் வைராக்கியமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சொன்ன உடனே அவர் சொல்றாரு, எலியாவே பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 தீர்க்கதரிசிகளை எனக்காக நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அடிக்கடி இந்த வார்த்தை தான் என்ன ரொம்ப தேற்றும். ஆண்டவரே சபையிலே அந்நிய பாஷை பயிற்சி, விசுவாசிகளுக்குள்ளே பரிசுத்தம் என்பது இல்லை, ஆண்டவரே ஜெபம் என்பது ஒழுங்கு விட்டது, இன்னைக்கு கேளிக்கையாய் போச்சு, பாடலும் ஆடலும் நடனமா மாறி போச்சு, வைராக்கியம் என்பது இல்லை, உண்மை என்பது இல்லை, ஊழியம் என்பதெல்லாம் அற்று போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நன்மையை பெற்றுக் கொண்டவர்கள், ஆண்டவருடைய அலாதி கிருபையினாலே ஆசீர்வாதம் மேல ஆசீர்வாதம் பெற்றும் கூட இன்னைக்கு ஒழுங்கா வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய மாட்டேன், ஆண்டவரை தேட மாட்டேன், கர்த்தரை தேடுறது அவனுக்கு அவ்வளவு கடினமா இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது இந்த வார்த்தை தான் ஞாபகம் வரும். பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாது 7000 பேர் எனக்காக நான் வச்சிருக்கிற வார்த்தை தான் ஞாபகம் வரும். டேய், உன்னை நீயே பெருசா நினைச்சுக்காத, உன்னை விட வைராக்கியமானவனை எழுப்ப என்னால முடியும் வராது. கர்த்தர் சொல்றாரு, பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத தன் உயிரையும் துச்சமாய் மதித்து எனக்காக ஊழியம் செய்கிற 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்போ நான் என்ன, எனக்கு என்ன, என் புத்தியில என்ன உரைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய வேலை என்ன, நான் செய்வது அவ்வளவுதான். கர்த்தருக்கு வைராக்கியம் வராது. ஆனா ஆண்டவருக்கு என்னை காட்டிலும் 100 மடங்கு 101 மடங்கு வைராக்கியம் உள்ளவனை எழுப்ப அவரால் தான் முடியும். என்ன முடியும்? எலியாவை போய் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ராஜா அனுப்புற, ஆகாவ அனுப்புறார். அப்ப எலியா கிட்ட ஏறி வராது, இதெல்லாம் பாருங்க, வேதத்துல படிங்க. எலியா ஒரு மலை மேல இருக்கிறார். எலியா பார்க்க ஏறி வந்த உடனே எலியா கேட்கிறாரு அந்த சேவர்களை பார்த்து, ஆகாப் என்னை பார்க்க, ராஜா ஆகாப் என்னை கூட்டு வரதுக்கு ஆள் அனுப்புனானா? வரும் பொழுது அவங்கள பார்த்து சொல்றாரு, என்னடா கூட்டமா வந்தீங்க, நான் கர்த்தருடைய ஊழியக்காரன்டா, என் மேல உங்க கை படுறதே இல்லை, கர்த்தருடைய ஆவியின் மேல வரும், மொத்த பேரை செத்து போயிடும். கடைசியா இந்த 7000 பேரை ஒளிச்சு வச்சான் பாருங்க ஒருத்தன். அல்லேலூயா. 7000 பேரை அந்த ராஜ்யத்திலே இருந்து கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு மந்திரி அந்த 7000 பேரை ஒரு கோயில வச்சு, கர்த்தருக்கு வைராக்கியம் இருக்கிற தேடி கொண்டு போய் ஒரு கோயில வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு தண்ணி கொடுத்து ஒரு மந்திரி வச்சிருக்கிறான். அவன் வரான் கூட்டு போறதுக்கு. எலியா கிட்ட வந்தே சொல்றான், ஆண்டவனே நானும் உண்மை போல கர்த்தருக்கு வைராக்கியமானவன் தான், நான் தான் 7000 பேர் ஒளிச்சு வச்சு காப்பாத்திட்டு இருக்கிறேன். அந்த வார்த்தையை என்கிட்ட சொல்றாதீங்க, நான் செத்து போயிடுவேன், அதனால என் வார்த்தையை கேட்டு நீங்க வாங்க, ராஜா உங்களை கூப்பிடுறாங்க. எலியா எழுந்து போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஊழியக்காரனாகிய நான் எலியா அப்படின்னு சொல்றாரு. யோசவே, உன்னுடைய தீர்க்கதரிசி எல்லாரையும் கூட்டு வா, நான் ஒருத்த மட்டும் வரேன், கர்த்தருடைய ஊழியக்காரன். எத்தனை பேரு? கிட்டத்தட்ட 3000 4000 பேர் கூட்டிட்டான். ஒண்ணு செய், என்ன செய்? ஒரு பலிபீடத்தை கட்டு, அது மேல பலியிட்டு என்ன பண்ணு, நீ உன் தேவனை நோக்கி கூப்பிடு. நீதான் பாகால கடவுள்ன்றல்ல, நான் சொல்றேன் பாகால கடவுள் இல்ல, என் தேவனாகிய கர்த்தர் மட்டும் தான் கடவுள். நான் சொல்றது நீ ஏத்துக்க மாட்டேன்றல்ல, அதனால உனக்கு எனக்கு ஒரு சவால், ஒரு பலிபீடத்தை போட்டு அது மேல பலியிடு, எது ஆட்டையோ மாட்டையோ ஏதோ ஒன்று பலியிட்டு அது மேல வை, உன் தேவனை நோக்கி கூப்பிடு. உன் தேவனை நோக்கி கூப்பிட்டு கூடும் பொழுது உன் தேவனாகிய உன் தேவன் வந்து அந்த பலியை நெருப்புனால அப்படியே எரிச்சுச்சுன்னா நீ சொல்ற பாகால் தான் கடவுள் நான் நம்புறேன். அப்படி இல்ல,
நான் கூப்பிடும் பொழுது என் கர்த்தர் வந்து அக்கினினாலே எனக்கு மறு உத்தரவு கொடுத்தால், அந்த பலியை எரித்தால், அவர்தான் கடவுள், நீ நம்பணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ற. சொன்ன உடனே ஒத்துக்கிறானுங்க. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பலியிடுறானுங்க, பலிபீடத்தை கட்டுறானுங்க, பலிபீடத்து மேல பலியிடுறானுங்க. பலியிட்டு என்ன செய்யறான் தெரியுமா? மாற கீறிக்கிறான், உடம்பை கீறி ரத்தத்தை விடுறான். பகாலே இறங்கு மொத்த கிட்டத்தட்ட 7000 ஊழிய அவனுடைய பூசாரி மேல கூப்பிடுறான். எலியா சிரிக்கிறார் பயங்கரமா. டேய், உன் கடவுள் எங்கன்னா வேலையா போயிருப்பாரா, கல்யாணத்துக்கு என்ன போயிருப்பாரா, நல்லா கூப்பிடுறான். கிண்டல் பண்ணி எனக்கு இவனுக்கு தெரிய வராது, அது கடவுள் இல்லைன்னு இவனுக்கு தெரியும். அதனால கூப்பிடுறான். வரவே இல்லை. நாளையில சாயந்தரம் ஆயிடுச்சு, பொழுது ஆகி போச்சு, வரல. டேய், போற நிறுத்துக்கடா, இவ்வளவு நேரம் வராத கடவுள் இப்பயே வரப்போது, நிறுத்துக்கடான்னு சொல்லிட்டு எலியா இருக்கிறார் நம்ம ஹீரோ. சார் எழுந்து அங்க போறார். போயிட்டு நின்று அந்த பலிபீடத்தை எல்லாம் தூக்கி போட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி அது மேல பலியிடுறார். பலியிட்டு பலியை வச்சுட்டு அந்த பலிபீடத்துக்கு தான் பலிபீடத்தை இது மாதிரி ஒரு மேடை, பலிபீடம் ஒண்ணு இல்லை, கல்லுனாலே கட்டுற ஒரு மேடை கட்டிட்டு இது மேல என்ன பண்றாரு, ஒரு மாட்டையை அடிக்கிறார். அடிக்கிட்டு என்ன பண்றாருன்னா அந்த பலிபீடத்தை சுத்தி பள்ளம் நோண்டுறார். பலிபீடத்தை சுத்தி பள்ளம் நோண்டி என்ன பண்றாருன்னா இந்த பலிபீடத்தை, இந்த பலி இருக்கு இல்லையா, மாட்டியை வெட்டி வச்சா பாருங்க, அது மேல தண்ணி ஊத்துறார். தண்ணி ஊத்தி இந்த பலிபீடத்தை மேல ஊத்துற தண்ணி அந்த பலி விறகு எல்லாம் நனைஞ்சு அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற அந்த காவா நோண்டாவே பள்ளம் காவா மாதிரி அது ஃபுல்லா தண்ணி சும்மா தோய தண்ணி நிக்குது. உடனே சொல்றாரு, கர்த்தாவே, நீரே வானத்திலும் பூமியிலும் கர்த்தர், உம்மை தவிர வேறொரு தேவன் என்று இல்லை என்பதை இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அறியும்படியாக தேவன் என் சத்தத்தை கேட்டு இன்றைக்கு உத்தரவு தருவீராக அப்படின்றார். இந்த ஜனங்கள் அறியும்படியாக என் சத்தத்தை கேட்கும் என்று சொல்லி எலியா சொல்லுகிறார். சொன்ன அடுத்த நிமிஷத்துல இடிச்சு முன்னால் வருது. வானத்திலிருந்து நேரா அக்கினி வந்து அந்த பலியை எரிக்குது, அந்த கல்லை எரிக்குது, விறகு எரிக்குது, சுத்தி இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நக்கி போட்டது அக்கினி. மறந்துறான் எல்லாம். எலியா ஒண்ணுமே பண்ணலையே. வந்து, தேவனே, கர்த்தாவே, வானத்துக்கும் பூமிக்கும், வானத்திலும் பூமியிலும் நீர்தான் உயர்ந்தவர், உம்மை தவிர வேற ஒரு தெய்வம் இல்லை என்பதை இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் உணரும்படியாக, சுத்தி இருக்கிற எல்லாரும் உணரும்படியாக என் சத்தத்தை கேட்டவர்களும், அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. எனக்கு மறுபுத்தரவு தந்தவர்கள் ஒண்ணுமே இல்லை. உங்க ஆண்டவர் பெரியவர்கள். அப்ப எலியா பண்ண ஜெபத்தினாலே கர்த்தர் பதில் கொடுத்தார். எலியா ஒரு பெரிய பட்டை தட்டுற ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு பாகாலுடைய தீர்க்கதரிசி மொத்த பேரை வெட்டி கொண்டுறான். வெட்டி போட்டுட்டு ஆகாபு கூப்பிடுற, ஆகா வா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு மழை பெய்யும், இப்ப நான் சொல்ல போற மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிந்து ஜெபம் பண்ற. ஆண்டவரே, என்னுடைய வார்த்தையினால அல்ல, உங்களுடைய வார்த்தை கேட்டுதான் நான் சொன்னேன் மழை வராதுன்னு சொல்லி. இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே மழை வரட்டும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து ஜெபம் பண்றார். கண்ணை வச்சு பாக்குறார். தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து சொல்றாரு, நீ போய் அங்க போய் பாரு, அந்த சமுத்திர கடல் கரையில நின்று பாரு, மேகம் எதுனா வருதா பாருன்ற. ஒண்ணும் வரல. ஐயா வரல. சில நேரத்துல பதில் கிடைக்காது ஜெபத்துக்கு. எலியாவின் ஜெபத்துக்கு அப்படிதான் பதில் கிடைக்கல. அப்ப தலை முடிந்து மறுபடியும் ஜெபம் பண்றார். எழுந்து ஊழியக்காரன் அசிஸ்டன்ட் பாஸ்டர் சொல்ற, போய் பாருங்க, போய் பாக்குறான், எதனா மேகம் வருதா, வரல. மறுபடியும் சொல்றான், ஐயா வரல. மறுபடியும் ஜெபம் பண்றார். இது மாதிரி 7 முறை ஜெபம் பண்றார். இப்ப படிங்க, எத்தனை முறை ஜெபம் பண்றாரு பாருங்க. 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழுப்பினான். எத்தனையாவது முறை? 7வது முறை. ஒரு நாள் ஜெபம் பண்ணி கிடைக்கலனே ஒரே குதிக்கிறோம் நம்ம. எலியாவின் ஜெபத்துக்கே 7 முறை பதில் இல்ல. தெரியும், கர்த்தருடைய வார்த்தை பிரகாரம் அவர் ஜெபிக்கிறார். ஜெபிச்சதுக்கு அப்புறம் மனுஷனுடைய உள்ளங்கைனா இதான் உள்ளங்கை. இதான் உள்ளங்கை. இதான் மனுஷனுடைய உள்ளங்கை பாருங்க, எல்லாம் கையிட்டு பாருங்க. இதான் உள்ளங்கை. அந்த உள்ளங்கை அளவு மேகம் சமுத்திரத்திற்கு மேலே ஏறி வந்துச்சு. அந்த உள்ளங்கை அளவு மேகம் என்ன பண்ணிச்சான் பாருங்க. அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொன்னார். அவன் சொல்றது வந்தது என்னவோ, உள்ளங்கையில் மேகன்றது மேகம் கிடையாது. இந்த அங்க மேகம் வந்தது. ஆனா நமக்கு எப்படின்னா விசுவாசம். அந்த கொஞ்சம் விசுவாசத்தை நீங்க உறுதியா படிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த விசுவாசம் பெருசா பாருங்க. அந்த மேகத்தை பார்த்த உடனே விசுவாசித்தாரு. வந்தது என்னவோ கொஞ்சம் மேகம் தான், இன்னும் ஜெபம் பண்ணல. மேகம் வந்துருச்சு, கர்த்தர் பதில் கொடுத்துறாரு, ஆகா
ஒரு ரதத்தை பிடிச்சிட்டு ஓடி போயிடுவோம் வீட்டுக்கு. ஏன்னா பயங்கரமான மழை வரப்போகுது. வந்தது எவ்வளவு மேகம் தான், உள்ளங்க எவ்வளவு மேகம் தான். ஆனா அவர் சொல்றது என்ன, பெரிய மழை வரப்போகுது, அதனால ஒரு ரதத்தை பிடிச்சிட்டு ஓடி போயிடு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே அவர் சொல்லி பிடிக்கிறதுக்குள்ள படிங்க, அதற்குள்ளாக வானம், மேகங்களினால், காற்றினால் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் குதிரையை பூட்டி ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு அவன் போனான். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். குதிரையை விட பாஸ்டா ஓடுறான். அல்லேலூயா. ராஜா ரதத்துல குதிரையை பூட்டி ஓடுறான். ஆனா எலியா எப்படி போறான், குதிரைக்கு கீழே ஓடுறான். அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ காலாட்களோட ஓடும்போது உன்னை இழைக்கப்பட்டீங்களான், ஆனால் குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? எப்படி குதிரைகளோடு ஓட முடியும் தெரியுமா? கர்த்தருடைய கை எலியாவின் மேல இருந்தபடினால் குதிரைக்கு முன்னாக அவன் ஓடினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கு ஒரு தைரியத்தை சொல்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரம் எல்லா இடத்திலும் உங்களோடு கூட இருக்கும் என்று சொன்னார். எந்த குதிரையும் நீங்கள் மிஞ்சி வருவீர்கள். வெற்றி உங்களுக்குதான், ஜெயம் உங்களுக்குதான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து போகாத. கர்த்தரின் விசுவாசத்தை காப்பாத்தன்னு சொல்லி சோர்ந்து போகாத. ஒன்னே ஒன்னு சொல்றேன், கர்த்தருக்கு சோத்திரம். 7 முறை ஜெபம் பண்ணி எலியாவுக்கு பதில் இல்ல. நான் சொல்றேன், நீ 7 வருஷம் ஜெபம் பண்ணி கூட பதில் இல்லைனாலும் தொடர்ந்து ஜெபம் பண்ணு. உள்ளங்கை அளவு மேகத்தை விசுவாசத்தை கொடுப்பாரு. கர்த்தருடைய கையும் மேல வரும். நீ குதிரை விட பாஸ்டா ஓடி நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்வான். ஆமென், அல்லேலூயா. எதுவும் உன்னை தடை பண்ண முடியாது, எதுவும் உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோ, கர்த்தருக்கு சோதனை. ஜெபமும் கர்த்தருடைய கையும் உங்க மேல இருந்தா முடிச்சுக்கலாம். நான் விசுவாசம். நீ காலாட்களோடு ஓடும் பொழுது உன்னை இலக்கு பண்ணி நான் குதிரை கூட எப்படிப்பா ஓடுவேன்? நான் சொல்லுவேன், நான் ஓடுவேன், ஏன்னா கர்த்தருடைய கை என் மேல இருக்கும். அல்லேலூயா. எலியாவின் மேல கர்த்தருடைய கை இருந்தபடினாலே அவன் ஓடினான். அல்லேலூயா. குதிரைகள் கூட கிட்ட நெருங்க முடியல, குதிரைக்கு முன்னாடி ஓடினான் எலியா. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கை என்னோடு கூட இருக்கிறது. நானும் எந்த குதிரையில எந்த குதிரையை நான் மாற்றேன், எந்த குதிரையை நான் மிஞ்சி வருவேன்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? நம்ம கிட்ட ஜெபம் இருக்கு. அல்லேலூயா. விடாப்பிடியான ஜெபம் இருக்கு. ஜெபம் மட்டும் இல்ல, எப்படிப்பட்ட ஜெபம் இருக்கிறது? விடாப்பிடியான ஜெபம் இருக்கிறது.